This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. How to solve cubic equation? சரி, எடுத்தபடி என்ன பண்ணணும் ஒரு ஐடியா கொடுக்குறோம், அதை வச்சு நீ ஃபாலோ பண்ணி போட்டுக்கோ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தபடி பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோ. பி ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. எடுத்தபடி என்ன பண்ணுறீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னவும் பி ஆஃப் 1 என்ன கிடைக்கும்? 1 cube minus 2 1 ஸ்கொயர் minus 1 1 கியூப் என்ன? 1 1 sir minus 2 into 1 minus 1 plus 2 கரெக்ட்டுங்களா? cancel ஆயிடுச்சு sir plus 2 minus 2 minus 1 plus 2 இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ p of 1 equal என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா x equal to 1ங்கிறது என்னது? ஜீரோஸ். கரெக்டா? x equal to 1 is a zeros. கரெக்ட்டுங்களா? yes sir. அப்போ ஃபேக்டர் பண்ணிடலாமா? அப்போ x minus 1 is a factor. அதாவது இந்த 1 வந்து இங்க கொண்டு வந்து எழுதிட்டீங்கன்னா அது பேர் ஃபேக்டர். அப்போ x minus 1 is a factor of the given polynomial. கரெக்டா? Factor of p of x. Is correct? Okay sir. Okay sir. சரி, அடுத்து பார்க்கலாமா? yes sir. இப்போ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சு இன்னும் 2 ஃபேக்டர் படிக்கணும். அதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். மற்ற மெத்தட் போடலாம். லாங் டிவிஷன் மெத்தட் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியா இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? x cube minus 2x square minus x plus 2. அப்போ இங்க என்ன இருக்குது? இங்க x cube இருக்குது, இங்க x இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? x cube divided by x. இதையும் கட் பண்ணா என்ன கிடைக்குது? x squared கிடைக்குது. கரெக்ட்டா? அப்போ இந்த x squared இங்க மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன பண்ணணும்? x squared மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? yes கோசன்ட்ல வைக்கணும். மல்டிப்ளை மீன்ஸ் கோசன்ட்ல வைக்கணும். கோசன்ட்ங்கிறது டாப்ல வரது பேர் கோசன்ட். அப்போ இந்த x squared வச்சிட்டு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். x squared வச்சிட்டு என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியாப்பா? yes sir. x squared into x என்ன? x cube. கரெக்ட்டாப்பா? yes sir. minus 1 into x squared minus x squared. Is correct or any doubt? no sir. சூப்பர். அப்போ என்னாச்சு? சைன் மாத்திக்கங்க. மைனஸ் 1x square பிளஸ். அப்போ இது ரெண்டு கட் ஆயிரும். மைனஸ் 2x squared பிளஸ் 1x squared எவ்வளவு கிடைக்கும்? minus 1x square மைனஸ் 1x squared. மேலே கீழே இருக்கிற டேம் மேலே இருக்கிற டேம் மீதி ரெண்டையும் கீழே இருக்கிறீங்க. மேலே இருக்கிற ரெண்டு டேம் என்னது? minus x plus 2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. சரியா? yes sir. அப்ப திருப்பி 1x மேல மல்டிப்ளை பண்ணனும். அப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப அதே ஐடியா. 1x கிடையாது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இங்க என்ன மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் இந்த இடத்துல இருக்குது நம்ம கையில். ஆமா சார். அப்போ என்னாச்சு? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் வச்சுக்கோ. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் வச்சா என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். கரெக்டா? எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல உடனே கேட்டுக்கு வந்துடும், அப்புறம் டவுட் ஆகிற புரிஞ்சு சார். அப்போ என்னாச்சு? இங்கே மைனஸ் எக்ஸ். அப்போ சொல்லுங்க, இந்த மைனஸ் எக்ஸ் வச்சுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை, மைனஸ் எக்ஸ் வச்சுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். சரியாப்பா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஓகே, சைன் மல்டிப்ளை. ஏய், மைனஸ் எக்ஸ் தான மல்டிப்ளை பண்ற? ஆமா சார், ஆமா சார். சைன் அங்க மல்டிப்ளை ஆகும். மாறிடும். சரிங்களா? அப்போ என்னாச்சு? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சைன் மாத்திடலாமா? சைன் மாத்திர என்ன கிடைக்கும்? பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓ, மைனஸ் எக்ஸ். கரெக்டா? எஸ். அப்போ என்னாச்சு? இது ரெண்டு கட் ஆயிருமா? எஸ் சார். மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x வருமா? எஸ் சார். இந்த பிளஸ் 2 கீழ இருக்கீங்க. பிளஸ் 2. சரியாப்பா? எஸ் சார். திரும்ப என்ன பண்ணணும்? இங்க மைனஸ் 2x இருக்குது, இந்த x ஓட நம்ம டிவைட் பண்ணி வைக்கணும். அப்படினது மைனஸ் 2 டிவைடட் பை x மைனஸ் 2 வருது. சரியாப்பா? அப்ப என்னது? மைனஸ் 2.
அப்ப -2 எடுத்து ரெண்டையும் திரும்ப எகைன் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டா? -2x + 2 0 ஆயிடும். -2x + 2 + 2 அப்படின்னாவும் 0. 0 ஆயிரும். கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப என்ன கிடைக்குது? மேல கோசன்ட் ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த கோசன்ட் டேர்ம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். அப்ப என்ன கிடைச்சது கோசன்ட் டேர்ம்? x² - x - 2. சரிங்களா? எஸ் சார். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு. இல்ல சார். சரி. அப்ப இத எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவேன்? இது ஆல்ரெடி குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியல் இது என்னது? x -2 - 1. 2 × 1 2. -1 வரணும். அப்ப -2 இங்க போட்டுக்கோ. சரியாப்பா? எஸ் சார். அப்ப x² - 2x -2x + -1x 2. -2 x வெளிய எடுத்துட்டா x - 2 2 + 1 வெளிய எடுத்துக்கிட்டா x - 2. x -2 x - 2 x -2 × x + 1. சூப்பர். இது யாரோட ஃபேக்டர்? given the ப்ராப்ளம்ல x² - x - 2 ஓடுது. சரிங்களா? ஓகே சார். அப்ப given ப்ராப்ளம் என்ன? x³ given ப்ராப்ளம் செக் பண்ணுங்க. x³ - 2x² - x + 2 -2x² + x - 2 ஈக்குவல் டு ஆல்ரெடி என்ன ஃபேக்டர்னு எடுத்துக்கிறீங்க? ஆல்ரெடி வந்து x - 1 இஸ் a ஃபேக்டர். கரெக்ட்டா? அப்ப இங்க 2 Yes, sir. ஃபேக்டர் கிடைக்குது. இந்த 2 ஃபேக்டர் வருது. கரெக்ட்டாப்பா? எஸ் சார். அப்ப x - 1 × x + 1 × x - 2 இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஃபேக்டர். சரிங்களா? ஓகே சார். ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் டவுட் எடுத்த இருக்கா? ஃபேக்டர் மீதி இப்ப கிடைச்ச 2 ஃபேக்டர். ஆமா ஃபர்ஸ்ட் ஒன்னு இப்ப நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணது 2. சரிங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா இது சொல்லுங்க என்னாச்சு? எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா நீங்க ப்ராப்ளத்த ஸ்டார்ட் பண்ணி போடலாம். அடுத்த ப்ராப்ளத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணி போடலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நான் போடுறேன். நான் இந்த சம் ஒரு தடவை போடுறேன் சார். எனக்கு நடுவுல டவுட் வந்தா நான் உங்ககிட்ட கேட்கறேன் சார். ஓகே வெரி குட். ஸ்டார்ட் பண்ணுங்க.